நான் உங்க 2 பேரையும் அங்க பார்க்கவே இல்லையே. அட, என் கையில கட்டு இருக்கிற மாதிரி உன் கையிலயும் எதுக்கு கட்டு இருக்கு? அந்த அடி எப்படி பட்டுச்சு? ஆமா, நீங்க அங்க எப்ப வந்தீங்க? ஓ, நான் அந்த ரவுடிங்களை அடிச்சு விரட்டி மித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்தீங்களா? அப்படிதான் இருக்கும் மனிஷா. சினிமால ஹீரோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில போலீஸ் வர மாதிரி நீ மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு மித்ராவை காப்பாத்துனதுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. உண்மையில என்ன இங்க பாருங்க மித்ரா, நீங்க சேஃபா வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much, Sam. மித்ராவை காப்பாத்துனதுக்கு மனிஷாக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா சம்யுக்தா? எது என்ன ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குக்கா. மித்ராவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம மொத்த குடும்பமும் மனிஷாக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை நம்ம எப்படி தீர்த்துக்க போறோமோ. உண்மையை சொல்லு மனிஷா, கண்டிப்பா நீ மித்ராவை காப்பாத்தி இருக்க மாட்ட. அந்த லக்ஷ்மி தான் காப்பாத்தி இருப்பா. ஆமா ஆண்டி, லக்ஷ்மி தான் காப்பாத்தினா. அதுக்கு இப்ப என்ன? என்ன லக்ஷ்மி இது? உயிரை பணைய வச்சு மித்ராவை காப்பாத்துனது நீதான லக்ஷ்மி? அவதான் காப்பாத்துனான்னு எதுக்காக அந்த மனிஷா சொல்லிட்டு இருக்கா? ஆமாமா, மனிஷா அப்படி சொல்லும்போது நீ எதுவுமே பேசாம ஏன் அப்படி மௌனமா நின்னுட்ட? அவரு நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. எனக்கு அதுக்கு மேல வர என்ன வேணும் மாமா? சொல்ல முடியாது லக்ஷ்மி. எது என்னவோ நீ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். லக்ஷ்மி கொஞ்சம் உஷாராயிட்ட என்ன பண்ணுவ மனிஷா? அவ உஷாராயிட்டானா என்ன செய்வா ஆண்டி? அவ சம்யுக்தா மாதிரி நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி தானு உண்மைய சொல்லிடுவாளா? இந்த டைம்ல மித்ரா கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது லக்ஷ்மி. நிலைமை நம்ம கைய மீறி போச்சுன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆமாமா, அப்புறம் உன் நிலைமை கேள்விக்குறியாயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த நிலைமை வராதுன்னு நான் உறுதியா நம்புறேன் மாமா. வந்து அப்ப என்ன செய்வ லக்ஷ்மி? ஆன்டி அங்கிள் சொல்ற மாதிரி நீ யாருங்கிறது மித்ராக்கு சொல்றது நல்லதுதானே? அவளுக்கு எது பெட்டர்னு லக்ஷ்மி யோசிச்சு முடிவு செய்யறதுக்கு முன்னாடி நான் மித்ராவுக்கு பெட்டர் ஆஃப் ஆயிடுவேன். அப்ப லக்ஷ்மியால எதுவும் செய்ய முடியாது. ஆனா மித்ரா அவ்வளவு சீக்கிரம் ஓம் பக்கம் திரும்புவான்னு நீ நினைக்காத மனிஷா. நீ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய செஞ்சாகணும். செய்றேன் ஆண்டி. ஏன் மித்ராவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு என்னுடைய ரத்தம் போயிருக்க, நாளைக்கு என் உயிரே போனாலும் மித்ராவை விட மாட்டேன். மித்ரா எனக்கு தான் சொந்தம். மித்ரா உனக்கு சொந்தம் லக்ஷ்மி. நீ மித்ராவோட மனைவி. நீதான் மித்ராவோட அதிர்ஷ்டம். அப்பா லக்கி, நீங்க
இருக்கீங்கப்பா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? எனக்கு ஒன்றும் ஆகல லக்கி. என்னாச்சுமா? உங்க கைக்கு என்னாச்சு? சின்ன வயசுல மித்ரா பேசின மாதிரியும் அவன் பேசுறான்லங்க. பின்ன அவன் மித்ராவோட பையனாச்சே அரவிந்தா. ம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம கையை கட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னோம். பாத்தீங்களாங்க, அவனுக்கு அவதான் அவனோட அம்மான்னு தெரியலனாலும் அம்மாக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்து அவனுக்கு கண்ணே கலங்கிடுச்சுங்க. இததான் ரத்த சம்பந்தம்னு சொல்லுவாங்க. ம். ஐயோ லக்கி, நான் தான் இப்ப சேஃபா வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? உங்களுக்கு என்னாச்சுன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன் டாடி. உங்களை பார்க்கும்போது எனக்கு அழுக வருது. ஐ எம் ஃபைன், டோன்ட் கிரை. எப்படி இருக்கீங்க அங்கிள்? உங்களுக்கு என்னாச்சுன்னு நினைச்சு லக்கி இப்ப வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல அங்கிள்? ஐ எம் ஃபைன் ஜொன்னு. உன் ஃப்ரெண்டு தேவையில்லாம பயந்துட்டா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா லக்கியால தாங்க முடியாது அங்கிள். உங்க மேல அவ உயிரையே வச்சிருக்கா. உங்களை நினைச்சு லக்கி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்னாலையும் பார்க்க முடியாது. அவளை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஐயோ, எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கியா?